குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிக்கோட்டா ரைடில் வந்து டே 2. நாங்கள் இன்னும் கண்டிக்கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, நாங்கள் தங்கியிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்சியில் தங்கியிருந்தோம். ஸோ ரூம் சின்ன ரூமு, பட் வந்து ஓவர் ப்ரைஸு. என்ன பண்ணுறது, இதுதான் அவைலபிலிட்டி. சரின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நம்ம காலையில் சிட்டி எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் ரைட் போயிட்டுருக்குறோம். நம்மள மாதிரி ரைட் போயிட்டுருக்காங்க அவங்களும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இந்த ரோட்டில் தான் நேற்று நைட்டு வந்தோம். ஸோ டோட்டலுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரோடு. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு ரோடு. பட் இங்கே இருக்கவங்களுக்குலாம் அது பழகிருக்கும். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் வரோமா, நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து செட் ஆகலை. நேற்று நைட் ஃபுல்லாமே பயங்கரமாக ஷோல்டர் பெயின் வேறு. செம்மையாக இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அப்படியே அது தண்ணியில் படுறது சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோஸ் எப்போ போஸ்ட் பண்ணுன்னு சொல்லி தெரியல. ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. மொத்தமாக 4 டே பிளானு. இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி வந்து டே 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிக்கோட்டா போயிட்டு நான் உங்களுக்கு என்ன இன்றைக்கி டே பிளான்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குற வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக கேட்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் வந்து இந்த ரோடு வந்து வியூ பாருங்களேன். பிளெயின் ரோடு, அப்படியே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சமதளம் மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் லைஃப்பில் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ எனக்கு இந்த சான்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஒரு தடவை சான்ஸ் போச்சுன்னா அடுத்த தடவை கிடைக்காது. ஸோ லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஒன் டைம் கைஸ். நம்ம ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி. GoPro, stop recording. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூடுல்ஸ் பண்ண வேறு ரொம்ப நேரமாக என்னை ஃபோட்டோ எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ கண்டிக்கோட்டா போயிட்டுருக்குறோம். இன்னும் எங்களை கண்டிக்கோட்டாக்கு வந்து 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே இங்கே இருக்க அந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நான் அங்கேருந்து அங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இந்த இவனை கண்டுக்காதீங்க, உள்ள சூப்பரான வியூ இருக்குது. வியூ பாருங்களேன், ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்க செட்சி மாதிரி இல்லை. மாடு ஆல்ரெடி நமக்கு மாடு ஒரு பெரிய பிரச்சனை. கண்டிக்கோட்டா ஃபோர்ட்டு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் ட்ரோன் ஷாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. செம்ம பிளேஸ். காலையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. என்னன்னா இல்லை, எங்கே போகணுன்னு சொல்லி தெரியல. கரெக்டாக மேப் இதோட முடிஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? இல்லை இல்லை, இன்னும் ஒரு 500 மீட்டர் போகுது. இந்த இதில் கட்டாது. இல்லைண்ணா, 4 to அந்த சைடு போகுது மேப்பு. பாடுற செம்மையாக இருக்குல்ல. எவ்வளோ பெரிய கல் இல்லை, எவ்வளோ பெரிய கல் அடுக்கி வச்சுருக்கானுங்க.
அந்த இடத்துல முறுக்குனது எதுக்குன்னா இந்த 2 இது இருக்குல்ல செவுத்துக்கு நடுவில் முறுக்கணும்னு எக்கோ அடிக்கும், நல்லாயிருக்கும் அது. பார்த்து ரூட்டே ரொம்ப இதாக இருக்குடா, எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, அப்படியே புல்லரிக்குது. ஹாய் கைஸ். ஸோ கண்டிக்கோட்டை வந்து நம்ம ரீச் ஆகியாச்சு. பைக் இப்போ தான் பார்க் பண்ணிவிட்டு இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ சுதர்சன் நான் முன்னாடி லாக் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ ஹில் பைடிங் தான் இருக்கும். ஸோ செம்ம ரோடு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு கண்டிக்கோட்டை வர வழியில். இப்போ வந்து இந்த கிளிஃப் பார்க்க போகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிக்கோட்டை இந்த கிளிஃப் வியூ பாயிண்ட் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மசூதி இருக்குது. ஸோ இது ஜும்மா மாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து க்ளோஸ்டாக இருக்குது. பட் அந்த கண்டிக்கோட்டை ஃபோர்ட் வந்து இயங்கிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இயங்கிட்டு இருந்திருக்கும். ஸோ டோர்லாம் இப்போ க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிளிஃப்காக நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ கிளிஃப் நமக்கு முன்னாடி தான் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது பாருங்க கைஸ். நியூ இயர் அன்னைக்கு என்ஜாய் பண்ணணும்னு வந்தால் இங்கே வந்து கும்பலாக இருந்துட்டு நம்மளை கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. அவங்களே என்ஜாய் பண்ண கும்பலாக இருந்தால் பரவாயில்லப்பா, உனக்கு கருக்குது. ஓப்பனாக சொல்ல முடியல. ஸோ இதான் கண்டிக்கோட்டா. ஸோ கிளிஃப் இது. பட் இங்கே ஒன்று இருக்குது, டென்ஷன் ஒன்று இருக்குல்லண்ணா, அந்த பக்கத்தில் அந்த பக்கம் இருக்குது. சுற்றி இருக்கு, சுற்றி எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கிளிஃப் தான். ஸோ இது வந்து இந்தியாவின் கிராண்ட் கேனியன். நிறைய படத்தில் இப்படி தான் போட்டு ஏன்னா ஒரே படத்தில் இந்த இடத்துல ஒரே படத்துக்கு எத்தனை சப்டைட்டில்ரா. ஸோ கைஸ், இப்போ நம்ம அந்த கிளிஃப் கிட்ட வந்து வந்தாச்சு. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிஃப் தான் அது. இப்போ நம்ம அங்கே கூட்டமாக இருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். பட் கொஞ்சம் தனிமையாக இருந்து நல்லாயிருக்கும். ஸோ 3 பேர் ஒன்றா இருந்துட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கலாம். பட் வந்து சுற்றி மக்கள் இருந்தாங்கன்னா என்ஜாய்மெண்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதர்சன் வ்ளாக்ஸ். ஸோ நம்ம சுதர்சன் அண்ணா வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து கொலாபரேட். என்னன்னா கடைசியாக வால்பாறை. அதுக்கப்புறம் நிறைய ரைடுக்கு ப்ரோ வரல. சுச்சுவேஷன் அது சேனலில் அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும், வரலாறு இல்லை, அதுதான் சரித்திரம். ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த இங்கே இருக்க கிளிஃப், தென் ஃபோர்ட், தென் ரிவர் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். தென் நீங்களும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் 2 சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக வந்து கண்டிக்கோட்டை வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஃபோர்ட் எல்லாமே அந்த சைடு இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளிஃப்க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ 2 மலைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஆறு போயிட்டுருக்குது. நீங்கள் மேனோஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி டிவி ஷோஸ்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியாவில் இதான் இங்கே ஒன்று தான் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பெண்ணா ரிவர் போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேருந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த சன்ஷைன் படவும் ரிவரே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் இருக்குது. இங்கே அந்த பாறை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரெட்டிஷ் கலரில் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி கேப்சர் ஆகுன்னு சொல்லி தெரியல. பட் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு இருந்துச்சு இந்த பிளேஸை பற்றி. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ருச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்தியாவுக்குள்ளே உள்ள அழகான இடங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லாக சீக்கிரமாக நம்ம சுற்றலாம். எப்படி இந்தியா ஃபுல்லாக சுற்றிடலாமா? வரையாடா என்ன ஒரு ரைடுக்கே பெண்டு கலண்டுச்சு. ஓகே, இந்த ஃபோட்டோவில் பாருங்க குப்பையாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியா ஃபுல்லாக ரைட் பண்ணலாம், கண்டிப்பாக சீக்கிரமாகவே பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கண்டிக்கோட்டை அந்த கிளிஃப்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து டெம்பிள் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். நம்மளால் வந்து கண்டிக்கோட்டை அந்த கிளிஃபில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியல சுதர்சனால. ஏன்னா எடுக்க முடியல? விண்டு அதிகமாக இருக்குது. விண்டு வார்னிங் வருது. ஸோ ரொம்ப அதிகமான காற்று இருக்குது. ஸோ அதனால் வந்து எடுக்க முடியல. இப்போ நம்ம டெம்பிள் இந்த இதெல்லாம் வந்து ட்ரோன் ஷாட் வந்து பார்க்கலாம். போகிற வழியில் சில அழகான பிளேசஸ்லாம் இருக்குது. அதான் ட்ரோன் ஷாட்டில் அண்ணா வந்து காம்பார். நான் அப்படி ட்ரோன் ஷாட் ஃபுட்டேஜ் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கீழே கிரெடிட்லாம் வந்துடும். கொடுத்துடலாம். ஸோ கிரெடிட் கோஸ் டு சுதர்சன் வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் காப்பிரைட்ஸும் போட்டு விட்ருங்க. பிக் டேங்க் காப்பிரைட்ஸை நீங்கள் போட்டு விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிக்கோட்டா கிளிஃப்ல இருந்து இப்போ தான் நம்ம வந்து இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ மாதவராய டெம்பிள். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரம் இருக்குது. ஸோ செம்ம ஹைட்டில் இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி தெரில, பட் பயங்கரமாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ செம்மையாக இருக்குது, நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையிலே அந்த காலத்தில் கட்டிடக்கலை சிறப்பு தான்டா, செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இப்போலாம் க்ரெயின் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண முடியல. ஸோ
இப்போ இந்த கோயிலோட வியூ பாருங்கள், உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அண்ணா வந்து ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மாதவராய டெம்பிள் உள்ளே வந்து இருக்கோம். ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ நீங்கள் திண்டுக்கல்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த கோட்டை இது. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் பெருசாக இருக்கும். ஸோ அதான் இந்த மொத்த டெம்பிளுமே. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பிளோட ஹோல் வியூ. ஸோ நம்ம சென்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா பெல்லம் கேவ்ஸ் வந்து நாங்கள் வந்து போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ பெங்களூரில் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அது நெக்ஸ்ட் டே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ டே 2 பிளான் வந்து இதான் இன்றைக்கி. ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெம்பிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ டெம்பிள் இதுதான் டெம்பிளோட மெயின் பில்டிங் இது. ஸோ சுற்றுச்சுவர் வந்து இதான் ஃபுல்லாக சுற்றுச்சுவர். பட் வந்து என்னென்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். நிறைய பேர் வந்து ஹார்ட் விட்டு அம்பெல்லாம் போட்டு போயிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. புராதன சின்னங்களை வந்து பாதுகாக்கணும். அதில் வந்து புறாவை பறக்க விடக்கூடாது. கரெக்டான டைமிங்கில் கவுண்ட்ரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கோபுரம் மோடில் பைக்கில் போகிறப்ப சந்திக்கலாம். என்னன்னா பசிக்கு ட்ரோன் ஃபுல் வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட். ட்ரோன் ஆமாம், அண்ணா வந்து ட்ரோன் ஷாட்டில் நமக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. காப்பிரைட்ஸும் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. நீ ஏன்டா இது பண்ணுற, அண்ணனா தரேன்னு இருக்காங்க. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுதர்ஷன் அண்ணா தான் நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ட்ரோன் ஷாட் கிரெடிட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனை தான் போய் சேரும். ஸோ அதாவது தேங்க்யூ ஒரு எக்யூப்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லைங்க, அமைச்சர் அதை கற்றுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ. ஓகே, கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உழைப்பு ஒன்று இருக்குல்லண்ணா. ஸோ அதனால் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேரெக்டாக சாப்பிடலாமாண்ணா? கண்டிப்பாக பசிக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேம்பிங் அண்ட் டென்ட்டிங் தான் இங்கே. ஆனால் பெர் நைட்டுக்கு 500 800 ருபீஸ் ஒரு நைட் பார்த்தீங்க அப்படின்னா 800 ருபீஸ் இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட. ஸோ செமையாக இருக்குல்ல. ஸோ அப்படியே வியூவை பார்த்துட்டே நைட் எதுவும் பார்க்க முடியாது. பட் மார்னிங் எந்திக்கிறப்ப சன்ரைஸ் பார்த்துட்டு தென் வியூ பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் இருக்கும். பட் நம்மளால் வந்து இந்த டைம் வந்து தங்க முடியல, ஏன்னா அவைலபிலிட்டி இல்லை. ஏன்னா நியூ டைம்னால ஏகப்பட்ட பேர் கேம்பிங் வந்திருக்காங்க. பேனுங்க 31st பேன். எஸ், ஓ பேண்டா. ஸோ ஓகே, அது பேன் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ 31st ஃபார் சம் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து ட்ரோன் ஷாட் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். பட் வந்து இப்போதைக்கு விண்டோ அவ்வளோக்கா இல்லை, பார்க்குறப்ப எப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ வந்ததுக்கு ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ முடிஞ்சிச்சுன்னா ட்ரோன் ஷாட் பார்ப்பீங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பைக் எடுக்கிறத பார்ப்பீங்க. தட்ஸ் ஆல்.